வலுஷா, என் பார்சல் எப்போ கிடைக்கும்? உனக்கு எப்போ வேணுமோ உன்னோட பார்சல் கிடைச்சிரும். இங்கே பாரு, எனக்கு இன்னைக்கே கிடைக்கணும், லேட் ஆகக்கூடாது. அவ்வளோ என்ன அவசரம் கேத்தன்? முதல்ல என் கண்டிஷனுக்கு ஒத்துக்க. பாரு, நம்ம பிஸ்னஸ்லேயே ஒரு கொள்கை இருக்கு. முடிவு எடுத்தாச்சுன்னா அதை மாற்றக்கூடாது, அடிக்கடி கண்டிஷன் போடக்கூடாது. அப்போ வெயிட் பண்ணுவோம். எதுக்காக? நீ எப்போ என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியோ அது வரைக்கும். என்ன கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ். இப்படியெல்லாம் நடக்காது. எல்லாம் நடக்கும் கேத்தன், எல்லாம் நடக்கும். ஆனால் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கேத்தன். இது ஒரு நாளில் முடிய போகிற பிஸ்னஸ் இல்லை. நம்ம கண்டினியூஸாக எதிர்காலத்துலேயும் வேலை பார்க்கணும். கேத்தன், நம்ம ஒன்றா வேலை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் உனக்கு தான் அந்த ஆசை இல்லை போல இருக்கு. எனக்கு ஆசை எல்லாம் இருக்கு, ஆனால் உனக்கு தான் ஆசை இல்லை. புது புது கண்டிஷன்லாம் போடுற. கேத்தன், அப்படி சேவல் கூவே இல்லைன்னா பொழுது விடியாதான் என்ன? பொழுது கண்டிப்பாக விடியும். நீ இல்லைன்னா வேற யாராவது. ஓகே, இங்க பாரு, நீ என்ன நினைக்கிறியோ யோசிக்கிறியோ சீக்கிரம் ஆகட்டும், இல்லைன்னா உன்னோட பார்சல் பறக்கவும் செய்யும். இங்கே பாரு, நீ எதை சொல்கிறியோ அதுக்கெல்லாம் பாசிபிள் இல்லை. நம்ம பிஸ்னஸில் கொடுத்த வாக்கை நம்ம தவறிட்டோம்னா பிஸ்னஸே முடிஞ்சிடும். சரி, நான் கிளம்புறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லிடு. எனக்கு யோசிக்க புரிஞ்சிக்க தேவையில்லை. ஏன்னா நான் நினைக்கிறது தான் நடக்க போகுது. மம்மி, டாடி, நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அண்ணன் இன்னும் திரும்பி வரவே இல்லை. ஆனால் நான் சீக்கிரம் திரும்பி இங்கே வந்துடுவேன். டாட்டா. என்ன சம்பத்தக்கா, மொத்த ஃப்ளோரையும் எழுப்புவியா? ஒரு வீட்டில் சமைக்கிற, ஆனால் எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு இருக்க. பாருங்களேன், பெல்லும் அடிக்கிறேன், உள்ள ஃபோன் அடிக்கிற சத்தமும் கேட்குது. இவங்க கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அட கேளுங்களேன். ஆச்சரியமா இருக்கு, இப்படி யாராவது தூங்குவாங்களா? எதுவும் பிரச்சனையா இருக்காதுல்ல? சரி, ரோஹன் அண்ணனுக்கு ஃபோனை போடு. சரி, பண்ணி பார்க்குறேன். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. அட, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அட ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளி வாங்க. இங்கே என்ன நடக்குது? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாருப்பா, ஐயாவும் அம்மாவும் யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. சாரு நேற்று நைட்டு திரும்ப வரலையே. மேடம் தனியாக தானே இங்கே வந்தாங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன? சரிங்க, கதை உடைச்சிடலாமா? சரி, உடைச்சிடலாம். வாங்க. கதவு வாங்க. சச்சின், இங்க பாத்தியா? சீலிங் ஃபேன். இது கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் இருக்கு. மனுஷாவோட ஹைட் 5 feet 4 inches இல்லைன்னா 3 inches இருக்கலாம். அப்படின்னா இவ தன்னாலேயே ஃபேனில்
தூக்கு போட்டிருக்க முடியாது. அதோட சார் அக்கம் பக்கத்துல எங்கேயும் ஸ்டூலோ டேபிளோ தென்படல. அது இருந்தா ஏறி தொங்கிருக்கலாம். அங்கதான் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. எவன் இதை பண்ணானோ அவன்தான் இங்க இந்த தப்பை பண்ணியிருக்கான். அக்கம் பக்கத்துல டேபிளும் இல்லை, ஃபர்னிச்சரும் இல்லை. இந்த வீட்டை நல்லா சர்ச் பண்ணுங்க. மூளை முடுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எனக்கு வேணும். மனுஷாவோட பாடியை முதல்ல யார் பார்த்தது? அது வந்துங்க சார், நாங்கள் எல்லாரும் தான் பார்த்தோம் சார். நான் பார்க்கல, இவங்க தான் கால் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. நீங்க யாரு? இந்த ஃப்ளாட் என்னோடது. வலுஷா அப்புறம் அவங்க புருஷன் ரோஹனுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டேன். சரி, ரோஹன் இப்போ எங்க இருப்பான்? உங்கள யாருக்காவது தெரியுமா? சார், அவர் நைட்டே வீட்டுக்கு திரும்ப வரல. நைட்டு மேடம் மட்டும்தான் தனியாக வந்தாங்க சார். அப்புறம் ரோஹன் சாருக்கு ஃபோனும் பண்ணி பார்த்தேன். அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். பூர்வே சார், வலுஷாவோட செல்ஃபோன் இதில் லாஸ்ட் மெசேஜ் ரோஹன் கிட்ட இருந்து வந்திருக்கு. அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வரேன். இந்த மெசேஜ் இரவு 12:30 மணிக்கு வந்திருக்கு. இந்த ரோஹன் நைட் எங்கே போயிருப்பான்? ஏன் இன்னும் வரல? ரொம்ப வினோதமா இருக்கு சார். இப்படி நடக்கவே முடியாது. என்னாச்சு சார்? வீட்டில் எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸே இல்லை சார். என்ன? வீட்டில் எல்லா சாமானும் அந்தந்த இடத்துல இருக்கு. அப்புறம் கதவு ஜன்னல் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபோர்ஸா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப வினோதமாக தான் இருக்கு. வீட்டுக்குள்ள எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. ஃபோர்ஸா உள்ள நுழைஞ்சா மாதிரியும் தெரியல. அப்போ இதை யார் தான் பண்ணிருப்பாங்க? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ரோஹன் அப்புறம் மனுஷா இவங்க எத்தனை நாளா இந்த ஃப்ளாட்ல இருக்காங்க? சார், போன மாதம் தான் இவங்க வந்தாங்க. நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சார் இவங்களுக்கு நான் இந்த வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்தேன். வாட்ச்மேன், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இவங்க 2 பேரையும் மீட் பண்ண யாராவது வந்திருந்தாங்களா? நேத்து முந்தா நேத்து நைட்டு? ஆமாம் சார், நேற்று ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க பொண்ணு கூட ரோஹன் சாரையும் வலுஷா மேடமையும் பார்க்க இங்கே வந்தாங்க. சொல்லுங்க அங்கிள், என்னாச்சு? சார், இவங்க எதிரில் இருக்கிற சொசைட்டிலேருந்து வராங்க. உங்களை மீட் பண்ணணுமா? சொல்லுங்க. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹாய், நான் பிரணவ். இவ என்னோட ஒய்ஃப் சித்தல். இவ என்னோட... ஹாய், நான் தான் வில்லி. நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும். அவளை யாரோ ஒரு ஆண்டி அடிச்சாங்க. மில்லி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு. என்னை விடுங்க அங்கிள். என் ஃப்ரெண்டு எங்க? யாருமா உன்னோட ஃப்ரெண்டு? என்னோட ஃப்ரெண்டு. அவ இந்த வீட்டில் தான் இருக்கா. உன்னோட ஃப்ரெண்டா? எங்க இருக்காளா? ஆமா, அவ இந்த வீட்டில் தான் இருக்கா. பாருமா, இந்த வீட்டில் சின்ன குழந்தைங்க யாரும் இல்லை. ரோஹன், யார் வந்திருக்கிறது? வலுஷா, இந்த குழந்தை நம்ம வீட்டில் ஏதோ குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. இல்லம்மா, ஐம் சாரி. இந்த வீட்டில் எங்களை தவிர வேற யாரும் இல்லை. இல்லை, இங்கே தான் இருக்கா. என்ன மாதிரியே ஒருத்தி, என் ஃப்ரெண்டு. அதாவது குழந்தையா? நீங்களே பாருங்க, எங்ககிட்டயும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறா. இங்கே பாருங்க, இங்கே குழந்தைங்க எதுவும் இல்லை. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. ப்ளீஸ். ஐம் சாரி. எனக்கு தெரிஞ்சு இவ ஏதோ தப்பா பார்த்துருக்கா. அது வேற ஃப்ளாட்டாக இருக்கணும். மில்லி, நீ எங்க இருக்க? நான் வந்துட்டேன் பாரு. நீ எங்க இருக்க? கண்ணா, நான் தான் சொன்னேன்ல, இங்க எங்க 2 பேரை தவிர உங்களோட ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. அப்பா, மம்மி, இங்க பாருங்க. இதுதான் அந்த ஃப்ளவர் பால்கனி. இங்க தான் அவளை ஒரு ஆண்டி போட்டு அடிச்சாங்க. உங்க மில்லி ஏதோ கனவு கண்டிருக்கா போல. இல்ல அங்கிள், நிஜம்தான். நான் அவளை இங்க பார்த்தேன். இந்த சின்ன பொண்ணு மில்லி திரும்ப திரும்ப சொன்னாளா இங்க ஒரு சின்ன பொண்ணை பார்த்தாளா? சார், நாங்கள் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணோம், ஆனால் குழந்தை ஏற்றுக்கவே இல்லை. சார், ஒருவேளை இது மில்லியோட பிரமையாவும் இருக்கலாம்ல? அது பிரம்ம தான் சார். ஏன்னா வலிஷாவுக்கும் ரோஹனுக்கும் எந்த குழந்தையும் இல்லை. இல்ல, இது குழந்தையோட பிரமையா இருக்காது. இங்க இந்த பால்கனியில ஒரு பொண்ணை பார்த்தான்னு சொல்லி சின்ன பொண்ணு கான்ஃபிடென்ட்டோட சொல்லுது.
அதனால தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு காட்டுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. நோ 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 நோ, இது பிரமை இல்ல. இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு தில்லுமுள் இருக்கு. இந்த குழந்தை மில்லியையும் அவங்க அம்மா அப்பாவையும் நாம சந்திச்சே ஆகணும். நீ கேட்லயே உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? கேட்டை விட்டு உன்னை யார் வெளியில போக சொன்னது? இப்ப என் பொண்ணு வீட்டுல அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்னோட குழந்தை எங்க போனானே தெரியலையே. மில்லி அவ எங்க எந்த நிலைமையில இருக்காளோ தெரியல. என் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, என் Excuse பொண்ணை me. கூட்டிட்டு வாங்க. இங்க பாருங்க, நாங்க சிஐடிஸ். சிஐடி? சிஐடிஸ் மில்லியை மீட் பண்ண வந்திருக்கோம். ஆனா சார் சார் ப்ளீஸ் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. அவ ரொம்ப சின்ன குழந்தை. அவ தனியா எங்க போனானே தெரியல. தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்த விஷயம் எப்போ எப்படி நடந்துச்சு? நேற்று ராத்திரி அவ எங்க கூட தான் தூங்கிட்டு இருந்தா. ஆனா காலையில நாங்க முழிச்சு பார்த்தப்ப வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவளை காணோம். எங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அழாம இருங்க, உங்க பொண்ணு கிடைச்சிருவா. நீங்க உங்க பொண்ணை எதுக்காகவாவது அடிச்சிங்களா இல்ல அவளை திட்டினீங்களா? சார், அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணவே மாட்டோம். அவன் நேத்து எங்களை பக்கத்து சொசைட்டில ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. ஆனா என்ன அதிர்ச்சின்னா, எப்ப அவ அங்க இருந்து வந்தாலோ அப்பலேருந்து ரொம்ப அப்செட்டா கோவமா இருந்தா. நாங்களும் அந்த ஃப்ளாட்ல இருந்து தான் வரோம். வலுஷாவை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? என்ன, வலுஷா மேடம் கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா, அவங்க ஹஸ்பண்டை பத்தி கூட இன்னும் எதுவும் தெரியல. இங்க பாருங்க, அது சம்பந்தமா தான் நாங்க பேச வந்திருக்கோம். நாங்களும் கேள்விப்பட்டோம், உங்க மில்லி அந்த ஃப்ளாட்ல ஏதோ குழந்தைய தேடினாலாமே. சார், நாங்களே போய் தேடி பார்த்தோம் சார், அங்க குழந்தை எதுவும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் புரியல, அந்த ஃப்ளாட்ல ஒரு குழந்தை இருந்ததா மில்லிக்கு ஏன் தோணுச்சு? நான் என்னன்னு சொல்றது? இவ்வளோ நாள் கழிச்சு எங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் வந்தது. 2 நாளைக்கு முன்னாடி தான் மில்லியோட பர்த்டே இருந்தது. மில்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. இப்போ அடுத்தது பர்த்டே கேர்ள் மில்லி. அப்புறம் எல்லாரும் ஏதோ ஒரு ஆக்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட மில்லியோட ஆக்ட் நடக்காத வரைக்கும் அப்புறம் கேக்கை எப்படி கட் பண்றது? வேணும்னா பாருங்க, நம்ம பொண்ணு இன்னைக்கு அப்படியே வானத்துல இருந்து இறங்கின தேவதை மாதிரி இருப்பா. இப்ப நம்மளோட குதிரை வண்டி மில்லி இந்த ஆக்டை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே, அப்புறம் என்னோட அண்ணா பண்டி வரல. நான் என் அண்ணனுக்காக இந்த சாங் பண்ணேன். எனக்கு என் அண்ணன் ஞாபகமா வருது. மில்லியை நாங்க அப்படி பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். ஏன்னா அவன் என் பையன் பண்டியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தான். 3 மாசம் முன்னாடி தண்ணியில மூழ்கி அவன் இறந்து போயிட்டான். ஹாப்பி நாங்க மில்லி கிட்ட பர்த்டே போய் டு சொல்லியிருக்கோம். யூ. அவன் பிக்னிக்கு Happy போயிருக்கான், சீக்கிரமே birthday வந்துருவான்னு to சொல்லியிருக்கோம். you. இங்க என்ன நடக்குது? அந்த பாட்டு, மில்லிக்கு இந்த ட்ரெஸ் எங்கேருந்து கிடைக்குது? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட இப்படி பண்ணிருக்கீங்க. மில்லி போடுறதுக்காகவே நாங்க எத்தனையோ கடை ஏறி நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க பண்டி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்கீங்க. இங்க பாருங்க, இதுல நான் என்ன செய்ய முடியும் மிஸ்டர் பிரணவ்? உங்களுக்கே தெரியும் உங்க பொண்ணு எவ்வளவு பிடிவாதமானவன்னு. அப்புறம் அவளுக்கு பண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்படின்னா அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவளுக்கு உண்மையை சொல்ல இங்க பாருங்க வேண்டியிருக்கும். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், மில்லிக்கு இந்த விஷயம் மட்டும் தெரியவே கூடாது. ப்ளீஸ். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மில்லிக்கிட்ட சொல்லித்தானே ஆகணும், பண்டி இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. எதுக்கு நாங்க பயந்தோமோ அது நேத்து நடந்துடுச்சு. மம்மி, டாடி, வாடா செல்லம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தாராளமா கேளு. நீங்க தானே சொன்னீங்க பண்டி அண்ணன் இந்த ராக்கெட்ல இருந்து இந்த மூணுக்கு போனார்னு. ஆனா இன்னும் ஏன் வரல? அதுவா கண்ணா, உன் அண்ணன் இருக்கால, அவன் சீக்கிரமாவே வந்துருவான். அவன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். மில்லி, நீ போய் இப்ப தூங்கு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. பண்டி அண்ணன் வரமாட்டாரு. மில்லி, மில்லி, இந்த பொண்ணை யார் சமாளிப்பா? ஓவரா பண்றா. மில்லி, ப்ளீஸ் ஓபன் த டோர். கொஞ்சம் புரியுற மாதிரி மில்லி, சொல்லு. கொஞ்சம் கதவை திறமா. மில்லி. அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. மில்லி, கதவை திறங்க. மில்லி, இங்க பாரு, அப்பா பேச்ச கேட்கணும். மில்லி, மில்லி, மில்லி. நல்லா இருக்கல கண்ணா? மம்மி, அந்த பூ பால்கனில இருக்கிற என் ஃப்ரெண்டை யாரோ அடிக்கிறாங்க. எந்த ஃப்ளேவர் பால்கனி? யாரு கண்ணா ஃப்ரெண்டு? என்ன விஷயம் மில்லி? என்ன நடந்தது? அம்மி, அங்க பாருங்க, அந்த பூ பால்கனில இருக்கிற என் ஃப்ரெண்டை யாரோ எந்த ஃப்ளேவர் அடிக்கிறாங்க. பால்கனி? எந்த ஃப்ரெண்டு மில்லி? அட, அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது? அங்கதான் யாருமே இல்லையே. அங்க இருக்காங்க, நான் பார்த்தேன். அங்க பார்த்தப்ப யாருமே வாங்க. இல்ல.
அது மில்லியோட கற்பனை. மில்லி நீ என்ன பண்ற? அட மில்லி நான் கொஞ்சம் சொல்றது புரிஞ்சுக்க கேளு. முயற்சி நான் பண்ணு. சொல்றது கேளு, மில்லி. மில்லி போய் சொன்னா பார்க்கணும், கேளு. நீங்க வாங்க. மம்மி சொல்றத கொஞ்சம் இல்ல, கேளு. நான் போய் பண்டிக்கு பதிலா பார்க்கணும். அவர் ஃப்ரெண்ட வாங்க, மைண்ட்ல செட் அடிக்கிறாங்க பண்ணிட்டா. அவங்க. என் கூட இது இவ்வளவு வாங்க. பெருசாகும்னு சொல்லிட்டு நாங்க கூட சொல்றத எதிர்பார்க்கவே கேளு, இல்ல. உள்ள போ. எனக்கு தெரிஞ்சு அவ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கணும். முதல்ல பண்டியோட கவலை இருந்தது, அப்புறம் இப்போ ஃப்ரெண்டோட கவலை. ஒருவேளை அவ சொல்றத உங்களால புரிஞ்சிக்க முடியல போல, அதான் அவ போயிட்டா. சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ம், சந்தேகம் சார், ஒரு செகண்ட். மில்லி எழுதின நோட் எங்களுக்கு கிடைச்சது. அதனால அவ ஆசைப்பட்டு தான் போயிருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அம்மா அப்பா என்னோட பேச்சை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பி போறேன். சீக்கிரம் வந்துருவா. அண்ணா போனா ஆனா திரும்ப வரல, ஆனா நான் வந்துருவேன். இங்க பாருங்க, மில்லி அவளோட ஃப்ரெண்டோட கதை என்னன்னு அவளை மீட் பண்ணக்கு அப்புறம் தான் தெரிய வரும். நீங்க எங்க மேல நம்பிக்கை வைங்க, மில்லியை சீக்கிரமாவே கண்டுபிடிப்போம். என்ன ஃப்ரெடி, ஏதாவது தெரிஞ்சுதா? ரோஹனோட ஃபோன் 500 மீட்டர் தூரத்தில் இருக்கு. அவன் இந்த பக்கத்தில் தான் இருந்தாகணும். 500 மீட்டரா? சார், அவர் எதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கணும்? பூர்வி, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் இங்க வந்திருக்கான். பார்க்கலாம், ஏதாவது தெரிய வரும். பூர்வி, ஒரு நிமிஷம், அப்படியே நிறுத்து. கொஞ்சம் பின்னாடி ரிவர்ஸ் எடு. ரோடை விட்டு காரு கீழே இறங்கி இருக்கு. பின்னாடி போ, என்னன்றது அங்க போய் பார்க்கலாமே. செக் பண்ணு. சார், தலையில அடிபட்டு இருக்கு. ஆனா உடம்புல எங்கேயுமே அடிபட்ட மாதிரி தெரியல. சார், மொபைல் கிடைச்சிருக்கு. ரோஹன் தான் இருக்கலாம். பாரு, லாஸ்ட் கால் யாருக்கு பண்ணான்னு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பாரு. கடைசி மெசேஜ் வந்து இவன் மனுஷாக்கு பண்ணா இல்லையா, அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபோனும் வரல, இவன் யாருக்கும் ஃபோனும் பண்ணலை. எல்லாமே வினோதமாக இருக்கு ஃப்ரெடி. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்கு செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறான். அதாவது அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான். ஆனால் பாதி வழியிலேயே பாவம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் மனைவி அவளை வீட்லேயே யாரோ கொலை பண்ணிடுறாங்க. என்ன குழப்பம்னு புரியலையே. நாம என்ன நினைச்சோமோ அதான் நடந்திருக்கு. ஹலோ தாரிகா. ஹலோ. நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு சோலங்கி சார் வரலையா? சார் இல்லை, அதனால வேலை ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம்மா, உங்கள் மேலே ப்ரெஷர் விழுந்திருக்கும். எப்பெல்லாம் அதிகமாக வேலை இருக்கோ அப்போது சாக்கு போக்கு சொல்லி நழுவிடுவார். அப்புறம் மொத்தமாக உங்கள் தலைமையில் வந்து விழுது. ஆனால் சார், அவர் நிஜமாவே ஒரு வேலையை தான் போயிருக்காரு. அது சரி, நீங்கள் சொல்லுங்கள், பாடியில் இருந்து என்ன கிடைச்சது? வலுஷா இறந்தது விஷத்தால.
ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிட்டதுனால இல்ல. என்ன விஷத்தால இறந்தாங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் இவங்கள தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. ஆனா வலுஷா விஷம் எப்போ சாப்பிட்டாங்க? நாங்க அவங்க வீட்டை நல்லா செக் பண்ணிட்டோம், அங்க அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. இப்போ விஷம் வீட்டில் சாப்பிட்டாங்களா வெளியில சாப்பிட்டாங்களா இதை பத்தி தெரியாது. ஆனா இவங்க இறந்தது விஷத்தால தான், ஸ்னோ பாய்சனிங்னால. இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இவங்களோட இந்த இன்டெஸ்டைனல் ட்ராக் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இதுல இது ஒட்டி இருக்கு. இது அன்டைஜஸ்டட் மைதா அப்புறம் காய்கறிகள். இது அதிகபட்சமாக பீட்சாவில் பயன்படுத்தப்படுறது. அப்படின்னா இவங்க பீஸா சாப்பிட்டு இறந்துட்டாங்களா? பங்கஜ், பீட்சானால இல்லை, பீட்சாவில் விஷம் கலக்கப்பட்டதே அதனால. அதாவது யாரோ பீட்சால விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ இவ வீட்டுக்கு போனாலோ அப்போ இவ இறந்துருக்கா. அதுக்கப்புறமா இவங்களை யாரோ ஃபேனில் தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த கொலையை தற்கொலையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. சார், இவங்க புருஷன் ரோஹன் அவரை ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக அடிபட்டதுனால அவரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ கூட நாம் இந்த ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபோனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுங்க. இந்த ஃபோன் அதிக நேரத்தில் எங்கே இருந்துச்சோ அங்கே தான் இவ பீட்சா சாப்பிட்ருப்பா. அண்ணா, இது என்ன சட்னியா விஷமா? என் வாயெல்லாம் எரியுது. ஊர்ல இருக்கிற மிளகாயெல்லாம் இதுல போட்டீங்க போல இருக்கு. சாரி மேடம், தப்பாயிடுச்சு. இதுல கொஞ்சம் ஸ்வீட்டை கலங்க. இதோ ஊத்துற மேடம். அங்கிள் அங்கிள் அங்கிள், இங்க கீழே அட வாட்ச் எல்லாம், உனக்கு என்ன 2 வேணும்? பிளேட் பக்கோடா. சரி கொடுக்குறேன், 2 பக்கோடா அங்கிள், சட்னி. ஆனா சட்னி மட்டும் போடாதீங்க. சட்னினால என் த்ரோட்டு கெட்டு போயிடும். ஏமா உன்னோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அது நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? அடடா, அதுவும் கரெக்டு தான். ஆமா, எதுக்காக 2 பாக்கெட் வாங்குற? இதை என் ஃப்ரெண்டு சாப்பிடுவா, அதான் இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு ஃப்ரெண்டும் இருக்காங்களா? ஆமா, ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க? அதோ வாங்கிருக்கா டீனா. ஆ 2 வேட்டை இருக்கு. அதுங்க கிட்ட நிறைய பணமும் இருக்கு. ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வந்துரு. அதுக்குள்ள இடத்த தேடி போய் மறைச்சு வைக்கணும்ல. சமன், நம்ம 2 குழந்தைங்களையும் கண்காணிக்கணும். சமீர், நீங்க உங்க பின்னாடியே போங்க. கவனமா இருங்க. எக்காரணத்தை கொண்டு 2 குழந்தைங்களும் கையை விட்டு நழுவக்கூடாது. மாப்பலாம். என்னாச்சு மில்லி, நீ ஏன் சாப்பிடாம நின்னுட்ட? என்னாச்சு மில்லி? ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. நான் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு எப்படியும் நீ அவங்க கிட்ட வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடு. ரெண்டு பேரும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். உனக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். நாளிலேருந்து உன்னை யாரும் அடிக்கவும் மாட்டாங்க, உன்னை எங்கேயும் அனுப்பவும் மாட்டாங்க. நாளைக்கு நம்ம அங்கே போயிடுவோம்ல. ஆனால் இன்னைக்கு நைட்டு நம்ம எங்கே தங்குறது? இங்கேயே. இங்கேயா? வயிறும் நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, இங்கேயே தூங்கிடலாம். சரி. பொறுப்பா, ஒரே ஒரு நைட்டு தானே, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும்ப்பா. நேற்று ராத்திரி இவங்க 1.5 மணி நேரம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்திருக்காங்க. நேற்று ராத்திரி தான் இவங்க இறந்துருக்காங்க. ஆமாம் சார், இவங்க எங்களோட பழைய கஸ்டமர் தான். கேட்க வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இந்த கொலைக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. இங்க பிஸா சாப்பிட்டு போனதுனால தான் அவங்க பாவம் இறந்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல சார். அந்த பீட்சால விஷம் இருந்தது. சார், இதை நான் நம்ப மாட்டேன் சார். நேற்றுக்கு நிறைய பேர் பீஸா சாப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் பிஸா சாப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா மனுஷா தான் இங்க இறந்துருக்கா. அந்த பிஸால விஷம் எங்கிருந்து வந்தது?
எங்கிருந்து வந்தது? சார் ஒருவேளை அந்த ஆளு தான் அந்த விஷத்தை கொடுத்துருப்பான் சார். நேற்று அவங்க கூடவே உட்காந்துட்டு இருந்தான்ல. ஏய், அந்த ஆள் யாரு? சார் பேரெல்லாம் தெரியாது, ஆனால் மேடம் அந்த ஆள் கூட தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆள் பிஸா சாப்பிட்டானா? தெரியல சார். எந்த வெயிட்டர் ஆர்டர் எடுத்தான்? சார் அங்கித். நான் என்னோட டேபிளை பார்த்துட்டு வரேன். போ. உனக்கு என்ன தெரியும்? என்னத்தை மறைக்கிற? சொல்லு. சார் அவங்க இறந்துருவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அந்த ஆள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, வலுஷா மயங்கி விழுந்துருவாங்க அந்த மாத்திரை இலைன்னு சொன்னான். அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு சொன்னான். எந்த ஆள் உங்ககிட்ட சொன்னா? எந்த ஆள் உங்ககிட்ட சொன்னா? அவ்வளவு அவசரம் என்ன கேத்தன்? கேத்தன் அவன் தான் மேடம் கூட இருந்தான். மேடம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பேரை வச்சு தான் கூப்பிட்டாங்க. கேத்தன். சரி, பில் பே பண்ணது யாரு? கேத்தன் சார் தான் பே பண்ணாரு, அவரோட கிரெடிட் கார்டில். ஓ, கிரெடிட் கார்டு. அப்படின்னு சார் நம்ம கேத்தனை நெருங்கிடலாம். சார் நேற்று இன்னொருத்தனும் அவங்கள பார்க்க வந்தாங்க. ஐ சி. அப்போ அந்த ஆள் யாரு? சாரி சார். ஹலோ சார் நான் அமர், ஜூஸ் கடைக்காரன். உங்களுக்கு தெரியும் சார். எங்க பாரு, இப்போ நான் டியூட்டியில் இருக்கேன். இப்போ ஜூஸ் எல்லாம் வேண்டாம், புரியுதா? இல்லை சார், நான் அதுக்காகலாம் ஃபோன் பண்ணல. ஆனால் ஒரு 2 சின்ன குழந்தைங்களுக்கு ஆபத்து ஏற்பட போகுது சார். ஆபத்தா? என்ன ஆபத்து? சார் சில ஆளுங்க இப்போ அந்த குழந்தைங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனானுங்க. குழந்தைங்க கூட யார் இருக்காங்க? இல்லை சார், அந்த 2 குழந்தைங்க கூட யாரும் இல்லை. குழந்தைங்களுக்கு 8 இல்லை 9 வயசுக்குள்ளே தான் சார் இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஒருவேளை இது மில்லியும் அவளுடைய ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். இங்க பாரு, கோவப்படுறதுனால பிரச்சனை இன்னும் அதிகமாகலாம். அங்க போய் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத, சரியா? நீ என்ன பேசிட்டு இருக்க? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, வாயை மூடிட்டு இருக்கணுமா? ஏன் நிலைமையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. கோவப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. அங்கிருந்து நாம எப்படியாவது தப்பிச்சு வெளியே வரணும். சுபை, நீ என்ன தடுக்க முடியாது. நேர்மையானவங்க வாழவே கூடாதா? முதல்ல நான் மும்பைக்கு போறேன், அப்புறம் என் முன்னாடி வரட்டும். வந்தா என்ன பண்றேன்னு பாரு. வண்டியை நிறுத்துங்க. அட நிறுத்துங்களேன்ப்பா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏறு ஏறு ஏறு. மேடம் கொஞ்சம் இடம் கொடுங்களேன். உள்ள இடம்லாம் வெளியே தொங்கிட்டே வாயேன். அட வாயா. பார்த்து உட்காரு. பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கு. நம்ம எப்படி போகிறது? கையில் காசும் நிறைய இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டிக்காரங்க யாராவது வந்தால் அவங்க கிட்ட கொஞ்சம் லிஃப்ட் கேட்கலாம். வேண்டாம் வேண்டாம், அம்மா அப்பா சொல்லுவாங்க நமக்கு தெரியாதவங்களோட வண்டியிலலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறது? என்ன பசங்களா, எங்க சுத்துறீங்க? எங்க போகணும்? அங்கிள், எங்களை நீங்க பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டுடுறீங்களா? அட பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு நான் வீட்லயே விட்டுறேன். போலாமா? அங்கிள், உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அட பரவாயில்லம்மா, வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட வாங்கி கொடு, சரியா? சரி, பேக் கொடு. குடுமா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. யோசிக்காத, எனக்கு நேரம் ஆயிடும். அப்படிதாம்மா, வாங்க வாங்க, ஏறுங்க ஏறுங்க, ஆட்டோல ஏறுங்க. அங்கிள், நம்ம சிட்டியை விட்டு வெளியே போறோம். ஆட்டோக்கார அங்கிள், உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு தெரியுங்களா?
பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்க. வாயை மூடிட்டு உட்காருங்க. எங்க கூட்டிட்டு போறனோ அங்கதான் வந்தாகணும், புரியுதா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அம்மா அப்பா காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, 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 ஏய், காப்பாத்துங்க, உங்களை காப்பாத்த எவனும் வரமாட்டான். அட இது என்ன பேக் ஏன் தூக்கி போட்டாங்க? என்னவோ பிரச்சனை, என்னன்னு பார்த்தாகணும். ஏண்டா டேய், சாவர்த்தி ஏன் வண்டிதான் கச்சுதா? டேய் உன்ன டேய், வீட்டுல சொட்டு வரலையா நீ? வெளியே வாடா. ஏய் ஏய் கே 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 என்ன பண்ற? அங்கிள் இவன் எங்களை கிட்னாப் பண்ணிட்டு போக இருக்கான், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஏய், அங்கிள். அயோக்கிய பயலே, பசங்களை கடத்துறியாடா நீ? ஏய், பசங்க போய் சொல்றாங்கப்பா. ஆ? அவங்க வந்து குழந்தைங்க ஆட்டோல பொய் சொல்லுதா? ஏய், ஆ? ஆமா. அப்பா, ஐயோ, என்னடா அடிக்கிற? ஏய், அடிங்க இறக்கையா. அங்கிள் ஓடி போயிட்டான். உங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலைல்ல? அங்கிள் நாங்க நல்லா இருக்கோம். நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அங்கிள் நாங்க பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், எங்களை அங்க விட்டுடுறீங்களா ப்ளீஸ்? உங்களுடைய ப்ளீஸ். அம்மா அப்பா எங்க இருக்காங்க? வீட்ல. சரி வாங்க. அங்கிள் நீங்க இப்ப போங்க. ஏமா இங்க யாரை மீட் பண்ண போறீங்க? முதல்ல அவங்க வரட்டும். உங்க 2 பேரும் இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போக முடியாது. அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க வந்துருவாங்க. அப்புறம் மில்லி அவ வீட்டுக்கு போயிடுவா, நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். எங்க இருக்காங்க உனக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கற வரைக்கும் என் மனசு நிம்மதியாவே இருக்காது. என்ன பண்ற நீ? கோவப்படாத. எப்போ கோவப்படணுமோ அப்போ கோவப்பட்டா போதும். முதல்ல நாம பார்ப்போம். நமக்கு தகவல் கிடைச்சதில்ல, அது உண்மையா பொய்யன்னு பார்ப்போம். ஒரு வேலை பண்ணுவோம், அங்க போய் பார்ப்போம். வா, வா. போலாம். அதோ அங்க இருக்காங்க. அட, அட. இன்னைக்கு நான் விட போறதில்ல. நீங்க குழந்தைய தூக்குங்க, அப்புறம் இன்னொன்னு பைக்காரனையும் சமாளிங்க. வாங்க போலாம். இந்த பேக பிடி. என்னாச்சு? இந்த ஆளு ஏன் கோவமா என் பக்கம் வரான்? அது பாரு, அங்க பக்கோடக்கார அங்கிள் வராரு. ஆமா அவரு பக்கோடக்கார அங்கிள். ஏமா பைக்ல ஏறுங்க, அவங்க உங்களை அடிக்க வரானுங்க. பொடி பொடி. ஏய். இவன் அடிங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
மில்லி, இவங்க தான் என்னோட அம்மா. அங்கிள், என் அப்பாவை காப்பாத்துங்க, அவங்க அவரை அடிக்கிறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன விடு. மிலி எங்க? இங்க தானே இருந்தா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், நில்லு. பங்கஜ், அவங்கள கூட்டு போயிடு. எஸ் சார். டேய் வாடா. வெளியே வாடா. வா. சின்ன பசங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ ஏன் கூட விளையாடுங்கடா. இந்த ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். சார், நானும் வலுஷாவும் குழந்தைங்களை கடத்திட்டு அவங்கள அப்படியே வித்துருவோம். சார், வலுஷா என்னோட ஒய்ஃப் இல்லைங்க சார், அவ என்னோட பார்ட்னர். சார், நாங்கள் டீனாவை கேத்தனுக்காக கடத்திருந்தோம். நீ எதுக்காக மில்லியை கடத்தின? சார், அது நான் டீனாக்காக ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் வாங்கினேன். டீனா கிடைக்கலன்னா மில்லியை ஒப்படைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக போயிடுச்சு. அதான் நாங்கள் வந்துட்டோம்ல. மனுஷாவோட பிஸால விஷத்தை கலந்தது நீதானே? சார், அது மொத்த பணத்தையும் அவளே முழுங்க பார்த்தா சார், அதான். இப்போ நீ ரோஹன், நீ அந்த நைட் இருந்தல்ல, மனுஷாவை பார்க்க போனல ரெஸ்டாரண்ட்ல. சார், நாங்கள் போகும்போது வலுஷா ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்துட்டு இருந்தா. வலுஷா, வலுஷா, நீ இங்கே தனியாக என்ன பண்ணிட்டு இருக்க? நாம ஒன்னா தானே வரதா இருந்தது. வா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். இல்லை, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வா பேசிப்போம். சார், அங்கேருந்து நான் கிளம்பி ஆள் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டேன். அதோட என்னோட மொபைலை நான் அதே இடத்துல விட்டுட்டேன் சார். அவள் எப்போ சாவா எப்படி சாவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதை தற்கொலைன்னு காட்டுறதுக்காக அவள் வீட்டுக்கு போயிருந்தா சார். சார், வீட்டில் இருந்து கிளம்பி நான் நேராக என் கார்கிட்ட வந்துட்டேன். வண்டியை ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டேன் சார்.
அப்புறம் என் தலையை நானே ஸ்டேரிங்ல அடிச்சு ஆக்சிடென்ட் மாதிரி காட்டினேன். அங்கதான் நீங்க என்ன பார்த்தீங்க சார். ரொம்ப பெரிய பிளான் தான் நீ போட்டிருக்க. உன்னை காப்பாத்திக்க நீ எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ ஒரு கொலையும் பண்ணிருக்க. இதோட நீ விட்டு வைக்கல, அப்பாவி பசங்களுக்கு பேரம் பேசியிருக்க. நீங்கெல்லாம் உயிர் வாழ்றதுக்கு உரிமையே கிடையாது. உங்களெல்லாம் தூக்குல தொங்க விடணும். ஜெயவந்தி, இழுத்துட்டு போ. எஸ் சார். வாங்கடா வாங்க. மில்லி, மில்லிக்கண்ணா, எங்களை விட்டு எங்க போன? மிலி, மிலி என் செல்லம், எப்படிமா இருக்க? சார் தேங்க்யூ. டீனாவை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விடணும்னு தான் உங்களை கேட்டேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது கேட்கவே இல்லை. இவ தான் டீனா. நீங்க பண்ண உதவியால எங்களுக்கு எங்க பொண்ணு கிடைச்சிட்டா. அப்படி மில்லி மட்டும் இல்லைன்னா அந்த கேட்ட அங்கிள் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் விட்டுருப்பாரு. நீங்கெல்லாம் கவனிச்சிங்கல்ல, குழந்தைங்க எவ்வளோ புத்திசாலியா இருக்கு. லிசன், குழந்தைங்க எப்போ எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க பேச்சை அலட்சியப்படுத்தக்கூடாது. குழந்தைங்க மேல நம்பிக்கை வைங்க.